இங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஷார்ட் லிங்க்ஸை எப்படி நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது, ஒவ்வொரு கிரிப்டோ ஏர்னிங்கோட வெப்சைட்லேயும் நம்ம ஷார்ட் லிங்க் எப்படி பண்ணுறது, அதை பற்றின வீடியோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாங்க ஃப்ரீ பாங்க் அதோட ஷார்ட் லிங்க்ஸ் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? உங்களோட ஃப்ரீ பாங்கோட வெப்சைடு. சரிங்களா? இதுதான் உங்களோட ஃப்ரீ பாங்கோட வெப்சைடு. இதை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். சரிங்களா? இதை டெய்லி எவ்ரிடே, அதாவது இது டெய்லி ஏர்னிங்ஸு டெய்லி கிளைம் பண்ணுற எவ்ரிடே ஒன்ஸ் நம்ம கிளைம் பண்ணோன்னா நமக்கு சம் அமௌண்ட்டை ஆட் ஆகும். அடுத்தது இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபேசட் இருக்குது, உங்களுக்கு ஷார்ட் லிங்க்ஸ் இருக்குது, பிடிசி இருக்குது. சரிங்களா? இதில் ஷார்ட் லிங்க்ஸ் நம்ம எப்படி பண்ணுறது, நான் உங்களுக்கு ஃபாசட் எப்படி பண்ணுறதுன்றது பற்றி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? எங்கள் ஆன்டிபாட்டிக்கோட லிங்க் ஃபாலோ பண்ணி இதில் எப்படி ஆர்டரைஸாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம பண்ணணும். இது மேக்ஸோட லாஜிக். சரிங்களா? 5+6 லெவலு, 2 - 1 1, 3 + 4 7. சரிங்களா? உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டோ இல்லை ஒரு வாய்ப்பாடோ பக்கத்தில் வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் மொபைலில் கேல்குலேஷன் இருக்குது. சரிங்களா? கேல்குலேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா கேல்குலேட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ நான் வெரிஃபை சேலஞ்சுக்குள்ளே போயிட்டு எது டிஃப்ரெண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலெக்ட் யுவர் ரிவார்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். அப்போ கிளிக் பண்ணேன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இது ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்புறம் லாஸ்ட்டில் இது வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு இந்த மாதிரி உங்களுக்கு அன்லாக் பண்ண சொல்லி கேட்கும். அதையும் நம்ம இது பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணிடணும். சரிங்களா? அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான், வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரி, இப்போ வாங்க நம்ம ஷார்ட் லிங்க்கு இதுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஷார்ட் லிங்க்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த ஷார்ட் லிங்க்ஸை நம்ம கிளிக் பண்ணுறது மூலயமா நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி எனக்கு 0.00, அதாவது 0.046 அந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு அந்த மாதிரி ஷோ ஆகுது. நான் நேற்று முடிச்சிட்டேன். சரிங்களா? நேற்று ஓரளவு முடிச்சிட்டேன். இன்றைக்கி இந்த ஷார்ட் லிங்க்ஸை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் லிங்க் ஃப்ளைன்ற ஷார்ட் லிங்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இதாகும், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஆடு வரும். சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு ஷார்ட் லிங்க்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஸோ ஷார்ட் லிங்க்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்றது நான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு தான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இதை முடிச்சுட்டு இதையும் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐ எம் நாட் ரோபோட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் ஆகும். ஐ எம் நாட் ரோபோட்டு. சரி, இது எந்த இடத்துல இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆகிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் நாட் ரோபோட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்டெப் 0 இது 5 ஸ்டெப்பு இருக்குது. சரிங்களா? 5 சம்திங் 6 இருக்கும். இது இந்த மாதிரி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அந்த கவுண்டிங் வரலாம், இந்த கவுண்டிங் வரல நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவுண்டிங் வந்துடும். இந்த கவுண்டிங் எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5, அதாவது 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஷோ ஆகும் அப்படின்னா
இங்கே 1/5ன்னு காட்டும். சரிங்களா, 5ல் 1 முடிஞ்சிருக்கு. அதே செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிக்கணும். சரிங்களா, அவசரப்படக்கூடாது. இதை நம்ம கற்றுக்கிறது நம்ம கற்றுக்கிறத பொறுத்து தான் எல்லாமே விஷயங்குது. சரிங்களா, எப்படி நம்ம ஃப்ரீயாகவே நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றது. சரிங்களா, 2/5. அடுத்தது தேர்ட் ஆப்ஷனு. சரிங்களா, இதுவும் தேர்ட் ஆப்ஷனு. இது 1 டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்லிங் மெத்தடை நான் உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்லிங் மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா, இது தேர்ட் ஸ்டெப்பு. அடுத்து வந்து 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, 4th ஒன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மறுபடியும் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து 4/5ன்றது காட்டும். அடுத்தது லாஸ்ட் ஒன்று. சரிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வரும். சரிங்களா, எனக்கு ஒரு வாட்டி வரல அப்படின்னா செகண்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள். அது வந்துடும். எப்படி இருந்தாலும் அது வந்துடும். சப்போஸ் நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டே இருங்க, ஏன்னா அது வந்துடும். சரிங்களா, நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதே மாதிரி மற்ற வெப்சைட்லேயும் நம்ம மற்ற லிங்க்கு இதில் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டால் வந்து இந்த மாதிரி வெப்சைட்டில் மட்டும்தான் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். மற்ற இதில் எப்படின்றது நான் அதாவது நாளைக்கு போடக்கூடிய அந்த ஷார்ட் லிங்க் இதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா, இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5 ஷார்ட் லிங்க் 5 ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து இப்போ வந்து இதோட ஷார்ட் லிங்க் என்ன ரேட் கொடுத்துருக்கானோ அந்த லிங்க் வந்து இதில் ஆட் ஆகும். சரிங்களா, மெயின் இதில் ஆட் ஆயிரும். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் லிங்க் முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஷார்ட் லிங்க் எப்படி பண்ணுறது, இன்னொரு ஷார்ட் லிங்க் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.